தலைப்பு செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல், இருவர் உயிரிழப்பு. டெங்கு ஆபத்து பகுதிகளை அறிவிக்க புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தமிழ் தேசிய பேரவை திருமாவளவன் இடையே கலந்துரையாடல். கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி திருட்டு, இருவர் கைது. இலங்கை தமிழர்களுக்கு தகுந்த நியாயம் கிடைக்க வேண்டும், அண்ணாமலை வலியுறுத்தல். விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்துள்ளனர். கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 25 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் கவலைக்கிடமாக இருந்த 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதிகளின் 2 குழுக்களுக்கிடையே இந்த மோதல் நேற்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த ஏனைய 23 பேரும் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அறிவிக்க புதிய அவசர தொலைபேசி சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மேலதிக செயலாளர் இது குறித்து தெரிவித்ததாவது: மக்கள் தங்கள் பகுதிகளில் பயன்படுத்தப்படாத நீர் தேங்கும் பாத்திரங்கள், பழைய டயர்கள் போன்றவற்றில் டெங்கு நுளம்புகள் பெருகும் வாய்ப்பு உள்ள இடங்களை அடையாளம் கண்டால் உடனடியாக டெங்கு நிவாரண மையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக டெங்கு நிவாரண மையத்தின் அவசர தொலைபேசி இலக்கம் 0117966366 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இலக்கத்தினூடாக பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் காணப்படும் ஆபத்தான இடங்களை அறிவிக்க முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சுகாதார அதிகாரிகள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு குழுக்கள் அனுப்பப்பட்டு உடனடி சுத்திகரிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசு, உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் சுகாதார துறைகள் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இவ்விடயத்தில் மிக முக்கியமானதாகும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். டெங்கு தடுப்பு நடவடிக்கையில் பொதுமக்கள் தாமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் நோய் பரவலை குறைக்க முடியும் எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் செல்வராஜா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணி சுகாஷ், சட்டத்தரணி நடராஜ், காண்டீபன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் வெள்ளிக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் தமிழக சட்டசபை உறுப்பினருமான தொல் திருமாவளவனை சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயுடனான சந்திப்பின் போது எடுத்துரைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதேபோன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு நிலையான தீர்வாக தமிழர்களின் தேசம், தனித்துவமான மக்கள் என்ற அங்கீகாரமும் அவர்களின் சுயநிர்ணய உரிமையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படையில் கூட்டாட்சி கட்டமைப்பிலான அரசியல் தீர்வை எட்டுவதற்கு இந்தியா வலுவான அரசியல் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தினர். அத்தோடு இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை, தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கான நிரந்தர தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இச்சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தரப்பினரும் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர். பஞ்ச ஈஸ்வரர்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரன் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி திருடிய குற்றச்சாட்டில் சனிக்கிழமை 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ஆலயத்தில் காணப்பட்ட சுமார் 4 கிலோ வெள்ளி களவாடப்பட்டுள்ளதாக காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது கருணா என்ற முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக வார இறுதி சிங்கள பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது பிள்ளையான் தரப்பினருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலைவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இணைந்து மேற்கொண்ட செயற்பாடுகள் குறித்த பல முக்கிய தகவல்கள் கருணா ஊடாக வெளியாகியுள்ளதாக அந்த பத்திரிகை செய்திகள் வெளியிட்டுள்ளன. பிள்ளையான் தரப்பினருக்கு தங்குமிட வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் சுரேஷ் சலவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்களே உதவிகளை வழங்கியதாக கருணா குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நிதி உதவிகள் மற்றும் வசதிகளும் அவர்களாலே மேற்கொள்ளப்பட்டதாகவும் கருணா ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவு வழங்கி வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையான் தரப்பினால் புலனறுவை வேலிகந்த பகுதியில் நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. மேலும் கொழும்பு நகருக்குள் அவர்களின் செயற்பாடுகளுக்கு உதவிய நபர்கள் குறித்த விரிவான விசாரணைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து உலகெங்கும் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு தகுந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் நடைபெற்று வரும் வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய அமைப்பை தொடங்கிய பின்னர் இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்காக அண்ணாமலை குரல் கொடுத்துள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உலக நாடெங்கிலும் புலம்பெயர்ந்து வாழும் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியது அவசியமாகும். தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 90,000 புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் வசித்து வருகின்றனர். இவ்வாறாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து துணை நிற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த காலப்பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்தேன். கட்சி பொறுப்பில் இருந்து விலகிய போதிலும் இனிவரும் காலங்களிலும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்பதுடன் அவர்களுக்கு எப்போதும் துணையாக நிற்பேன் என்று அண்ணாமலை தெரிவித்தார். அத்துடன் சர்வதேச அரங்கில் இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கப் போவதாக அண்ணாமலை இந்த விழாவில் உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 250 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அந்நாடு முழுவதும் சனிக்கிழமை சுதந்திர கொண்டாட்டங்கள் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டன. தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நேஷனல் மால் பூங்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்ற திட்டமிட்டுள்ளார். தொடர்ந்து பிரமாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. நாட்டின் கிழக்கு கடற்படை பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக பல சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது ஒத்திவைக்கப்பட்டன. குறிப்பாக வாஷிங்டனில் நடைபெற இருந்த புகழ்பெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டின் மறுமுனையான மேற்கு பகுதியில் இதமான வானிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். முன்னதாக தெற்கு டக்கோட்டா மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற ரஷ்மோர் மலையில் 4 முன்னாள் அதிபர்களின் சிலைகளுக்கு முன்பு சுதந்திர தினத்தையொட்டி ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை உரையாற்றினார். அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாக எச்சரித்து அவர் மேலும் கூறுகையில், உலகப் போர்கள், முத்து துறைமுகம் அல்லது 9/11 இரட்டை கோபுர தாக்குதல்களை விடவும் நம் நாட்டிற்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். நமது வெற்றிக்கு முற்றிலும் எதிரான கருத்துக்களை தழுவிய புதிதாக நமது நாட்டிற்குள் குடியேறியவர்களால் இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனை ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை. கம்யூனிசத்தை நாம் விரைவாக வீழ்த்தி அவர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றுவோம். நம்முடைய தேசத்தை முன்னெப்போதையும் விட வலிமையாகவும் சிறந்ததாகவும் கட்டியெழுப்புவோம் என தெரிவித்தார். வரலாற்றில் இன்று 1885 பிரெஞ்சு வேதியியலாளர் லூயி பாச்சர் தான் கண்டுபிடித்த தடுப்பூசி மருந்தை வெறிநாய் கடியினால் நோய்வாய்ப்பட்ட 9 வயது சிறுவனில் வெற்றிகரமாக சோதனை செய்தார்.
1956 சிங்களம் இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழியானது. 1962 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்காவை கொலை செய்த குற்றத்திற்காக சோமராம தேரர் என்ற பௌத்த துறவி தூக்கிலிடப்பட்டார். 2006 44 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய சீன போரின் போது மூடப்பட்ட சிக்மையும் திபெத்தையும் இணைக்கும் நாதூலா கடவாய் பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.